வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம் ஒரு கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 25,000 நல்ல மொபைல் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு நண்பர் ரிப்ளைவும் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் தான். ஓகே, இந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த மொபைல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போக்கோ X7 Pro 5G மொபைல் உங்களுக்கு 25,000 கிடைக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 6550 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜரோட உங்களுக்கு டப்பாவிலே சார்ஜர் போட்டு சூப்பரான ஒரு பேக்கிங்காக கொடுக்குறாங்க. ஸோ பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு மொபைலாகவும் இருக்கும் அண்டு பெஸ்ட்டு டிஸ்பிளேவும் இருக்கும், பெஸ்ட்டு சவுண்டு குவாலிட்டியும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பட் பெஸ்ட்டு கேமரா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கேமரா உங்களுக்கு ஆவரேஜ் லெவலில் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வேணால் அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்கலாம். ஸோ கேமராக்காக இந்த மொபைல் வாங்குறவங்க தவிர்க்கவும். இதை தவிர வேறு பெஸ்ட்டான சாய்ஸஸ் நிறையாவே இருக்குது. பட் இது ஒன்று தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ஓட இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ அப்படி என்ன இதில் பெர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8400 Ultra அப்படிங்கிற சிப் செட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். 8GB RAM 256GB வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு 28,000 இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக 25,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 25,000க்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு மொபைல். இதில் உங்களுக்கு அடிஷ்னல் ஃபியூச்சராக பார்த்தீங்க அப்படின்னா IP66, 68, 69 கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி பட்டாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது, தண்ணியில் போட்டாலும் பிரச்சனைகள் வராது, பட்டு வாரண்டியில் கிளைம் ஆகாது. இருந்தாலும் அந்த IP ரேட்டிங் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு, அதுவும் 25,000ல் கிடைக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 அண்டு HyperOS 2ல் ரன் ஆகுது இந்த பர்டிகுலர் மொபைல். நெக்ஸ்ட் செகண்ட் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா iQ Neo 10R அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் லான்ச் பண்ணலை, லான்ச்சிங் ஆன் 11th March அப்படின்னு போட்டுருக்காங்க. இது வந்து நமக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதில் வந்து Snapdragon 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப் செட்டு இதில் ரன் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாய்ஸ் தான். பட் இந்த சிப் செட் போட்டு இதே பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா சைனாவில் லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க இந்த மொபைலை. ஸோ அதே மொபைலில் அப்படியே இங்கே கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சாஃப்ட்வேர் மட்டும் பார்த்தீங்கன்னா Android 15 போட்டு நமக்கு கொண்டு வராங்க. ஸோ சைனாவில் லான்ச் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 அந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவுக்கு கன்வெர்ட் ஆகி வரும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 28,000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 27 இல்லை 28,000 இந்த செக்மெண்ட்டில் இந்த மொபைல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மொபைல் வந்து அண்டர் 30,000 போட்டிருக்காங்க. பட் iQ Neo 10 வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க Snapdragon 8 Gen 3ஓட. ஆனால் இவங்க iQ Neo 10R அப்படின்னு 8s Gen 3ஓட கொண்டு வராங்க. இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு Snapdragon 8 Gen 2க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப் செட்டு. பட் இது வந்து ஒரு 25,000ல் லான்ச் பண்ணாங்கன்னா தான் இது வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ 28,000ங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையர் வேரியண்ட் அப்படின்னு தான் தோணும். 30,000த்துக்குலாம் வந்ததுன்னா இந்த மொபைல் வாங்குறத விட வேறு மொபைல் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை 30,000த்துக்கு மொபைல் லான்ச் பண்ணாங்கன்னா iQ Neo 9 Pro இப்போவே பார்த்தீங்கன்னா 28,000த்துக்கு அடிக்கடி ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து 30,000ல் உங்களுக்கு 8/256GB வேரியண்ட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு 30,000 இல்லை அண்டர் 30,000ல். பட் இந்த iQ Neo 10R சைனாவில் பார்த்தீங்கன்னா iQ Z9 Turbo அப்படிங்கிற பேரில் பேஸ் வேரியண்ட்டே 12GB RAM 256GB வேரியண்ட்டாக கொண்டு வந்தாங்க 22,000 ப்ரைஸ் பாயிண்டில். இந்தியாவில் பேஸ் வேரியண்ட்டு 12/256 வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ March 11 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ஓட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண மாதிரி Nord 4 OnePlus Nord 4 உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு LPDDR5X RAM அண்ட் UFS 4.0ஓட உங்களுக்கு கிடைச்சிடும். இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்த எல்லா மொபைலுமே LPDDR5X RAM அண்ட் UFS 4.0ஓட வரும். பட் iQ Neo 9 Proவில் நீங்கள் 128GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா மட்டும் UFS 3.1 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த OnePlus Nord 4 இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000 இருக்குது. அதில் நமக்கு ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 25,000க்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும். 25,000க்கு இது உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ
ஸோ 25,000க்கு உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 7+ Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே, அதுவும் 1.5K ரெசல்யூஷனில் 100 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே இன்க்ளூட் பண்ணுறாங்க. 5500 mAh பேட்டரி உங்களுக்கு இருக்குது. ஸோ பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கோடு விழுந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைச்சிரும். இதே செக்மெண்ட்டில் இதே ஸ்பெக்கில் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே எதிர்பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60 மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் உங்களுக்கு 24,000 வரைக்கும் சேல் பண்ணாங்க. இப்போ வந்து 26,000 கிடைக்குது. ஸோ இதுவும் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. மேபி நியர்பை ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலோட 8GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் 29,000 தான் இருக்குது. பட் இவங்க கூப்பன் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கொடுக்குறாங்க. ஸோ 3,000 போக உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலில் 26,000க்கு வாங்க முடியும். ஸோ 26,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைல்லையும் உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 7+ Gen 3 அப்படிங்கிற சேம் சிப்செட் தான் இருக்குது. 5500 mAh பேட்டரி, 1.5K ரெசல்யூஷனில் கர்வ்டு டிஸ்பிளே வித் 120 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக இருக்கும். கேமரா அவுட்புட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். டே லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் கேமரா. அண்ட் பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு. ப்ராசஸரும் சூப்பரான ஒரு ப்ராசஸராக இருக்குது. ஸோ ப்ரைஸ் இப்போதைக்கு உங்களுக்கு 26,000 கிடைக்குது. மேபி இன்னும் ஆஃபரில் உங்களுக்கு இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரான ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோ F6 அப்படிங்கிறது குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8s Gen 3ல் உங்களுக்கு 23,000க்கு 8GB RAM 256GB வேரியன்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். பட் இதுலேயும் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே லைட்டில் நல்லாயிருக்கும். செல்ஃபி கேமரா சுமாராக தான் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸு, டிஸ்பிளே, சவுண்டு குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போக்கோலே பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000க்கு ஃப்ளிப்கார்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமண்ட்ரி 8300 அல்ட்ரா அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. இதுலேயும் டிஸ்பிளே குவாலிட்டி தரமாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. 5G பேண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் சம்டைம்ஸ் வரலாம். பட் ஹீட்டிங்கெல்லாம் இஷ்யூஸ் வராது, ஹீட் ஆகும். பட் பிரச்சனைகள் வராது. எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. பட் 19,000 ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ரியர் கேமரா ரொம்ப சூப்பராக இருக்கும் டே லைட் கண்டிஷன்ஸில். ஸோ கேமிங்க்கு ஒரு தரமான மொபைல், அதுவும் அண்டர் 20Kல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா UFS 4.0ஓட LPDDR5X ரேமோட உங்களுக்கு ஒரு 19,000 வரைக்கும் உங்களுக்கு மொபைல்ஸ் கிடைக்குது 26,000லேருந்து. பட் இதை விட இதே ரேஞ்சிலே எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR4X RAM அண்ட் UFS 3.1 ஆர் 2.2 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரியல்மி P2 Pro உங்களுக்கு ஆஃபரில் 12,256 19,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 7s Gen 2 தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு 6 lakhs சம்திங் தான் உங்களுக்கு ஆன்டிடியூட் ஸ்கோர் கிடைக்கும். சிமிலர்லி விவோ T3 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000க்கே கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 சிப்செட் இருக்குது. 5500 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிடியூட் ஸ்கோர் 7 lakhs சம்திங் தான் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது ஓகே அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். LPDDR4X RAM அண்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே 20,000ல் OnePlus Nord CE4 அப்படிங்கிற மொபைல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதே சேம் சிப்செட்டு ஸ்னாப்டிராகன் 7 Gen 3ல் உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே, இதுவும் 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு ஒரு 5500 mAh பேட்டரியோட 100 வாட் சார்ஜரோட உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் LPDDR4X RAM தான் இருக்கும். பட் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் வந்து மோரார்லெஸ் உங்களுக்கு 2.2 3.1 மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோட்டரோலாலேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா மோட்டரோலா Edge 50 Neo ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 20,000ல் உங்களுக்கு கிடைக்கும். பட் மோட்டரோலாவில் அதை விட பெட்டராக கேமரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டரோலா Edge 50 Fusion எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000ல் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்கும். அண்ட் பெஸ்ட்டு கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. கேமராவோட யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்குது இந்த பர்டிகுலர் மொபைலில். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக உங்களுக்கு வச்சுக்கலாம். விவோவில் T3 Pro ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். அதே மாதிரி HSL அதே மொபைல் பேர் மட்டும் iQOO Z9S Pro அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு
அமேசானில் அதே மொபைல் கிடைக்கும். 2 மொபைலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. டப்பாவில் சார்ஜரே இல்லாத ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா நத்திங் ஃபோன் 2A உங்களுக்கு 128GB வேரியண்ட் 21,500க்கும், அது மட்டும் இல்லாமல் 256GB வேரியண்ட்டை 23,500க்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததான் நத்திங் ஃபோன் 3A லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போவே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சொன்ன மொபைல்ஸில் உங்களுக்கு பிடித்தது எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ புதிய மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 மொபைல் சொல்லியிருக்கேன். ஒன்று ப்ரெசென்ட்டில் இருக்குது, இன்னொன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிறது போக்கோ X7 Pro அண்டு வரப்போகிறது IQ Neo 10R. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3A லான்ச் பண்ண போகிறாங்க March 4th. ஸோ ரியல்மியில் P3 Pro பார்த்தீங்கன்னா நமக்கு 18th February லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி இதுவும் வந்து நமக்கு அண்டர் 28,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 28,000 இல்லை ஒரு 25,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அண்டர் 25,000 கிடைச்சதுன்னா இது பெஸ்ட் சாய்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.